காலம் கூட கடைசி காலமாக இருக்கிறது. நம்ம நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது எத்தனையோ கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களையும் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒருத்தர் மனுஷன் சொல்றதை மாத்திரம் நம்ம நம்பி அது ஒரு குருடன் வந்து குருடனுக்கு வழிகாட்டுவதை போல் நம்ம போய்விடாம, இந்த வேதம் என்ன சொல்லுது, இந்த வேதத்தை எடுத்து நம்ம திறந்து நம்ம படித்து பார்க்கும்போது தான் அதுல இருக்கிற காரியங்கள், ரகசியங்கள், தேவன் என்ன சொல்லுகிறார், தேவன் எதை காட்டுகிறார், தேவனுடைய வழி எது அப்படின்னு நம்ம அறிந்து அதற்கேற்ற மாதிரி நம்ம போக முடியும். வேதத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காமல் இருப்பாயாகன்ற வேதத்துல ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருக்கார். ஸோ அந்த ஒத்த வேஷத்தை தெரியாதபடிக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த விசுவாசம், ஆண்டவர் நம்மளுக்கு அந்த கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பு, அவர் வரும் அளவும் அதை காத்து கொண்டு கலங்கமற்றதாய் கற்புள்ள ஸ்திரீயாய் ஒரு மணவாட்டி திருச்சபையாய் மணவாளன் வரும் வரைக்கும் நம்ம காத்திருப்போம். நம்ம கையில் அந்த விளக்கானது அணைந்து போகக்கூடாது. நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் அணைந்து போகக்கூடாது. புத்தி உள்ள ஸ்திரீயாக ஆண்டவர் வரும்போது அவர் கதவண்டையில் இருந்து ஸ்திரீயே அப்படின்னு சொல்லி அவர் கதவை தட்டும்போது, என் பிரியமே என் ரூபவதியேன்னு சொல்லி அவர் கதவை தட்டும்போது நம்ம அதை விழித்திருந்து நம்ம அந்த கதவை திறந்து ஆண்டவரை வரவேற்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு அந்த சோதனைகளெல்லாம் சகித்து இயேசு கிறிஸ்து எப்படி சாத்தானை மேற்கொண்டாரோ அதே போல சாத்தானை மேற்கொள்கிறவர்களாக, யோசேப்பை எப்படி பாவத்திற்கு விலகி ஓடினானோ அதே போல நம்ம விலகி ஓடுகிறவர்களாக நம்ம இருந்து இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஓட்டத்தை பொறுமையாய் ஓடி அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.